அப்படியே அங்கேருந்து நடந்து வர்றான். அப்படியே கட் பண்ணா அவன் அப்படி திரும்பி பார்த்தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு, சினிமாவுக்குள்ளே வந்துட்டோம்டா. சொன்ன உடனே இவர் சொன்னா எதுவுமே என் காதுல விழுவல. பாலச்சந்தர் அசோசியேட், இவனை எப்படியாவது இவன் படம் வேற பண்ண போறானா. வாங்கோ வாங்கோ, என்ன பாலியு கண்டுபிடிச்சிட்டாரா, பாலியு விரட்டி விட்டாரா அப்படின்னு குதூகலமா இருக்காரு இவரு. சொதப்பல வேற எதையும் சொல்லிட்டு சேரன் அப்படியே பிடிச்சி அடிக்காதுதான் போற. இப்போ நீ வச்சுட்டு வந்த வேட்டு உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் நேரத்தை காலி பண்ணிட்டேன். இந்த கால் தூக்கி இப்படி வைப்பாங்கல்ல, கயர் மாதிரி பின்னி இருக்கும், அதை தள்ளி விட்டார் அப்படி. அதில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி கதை சொன்னேன். நம்ம ரொம்ப ஒரு நேர்மையான ஆள், நம்ம ஒரு உயரமான இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், இவ்வளவு ஃப்ராடான இவ்வளவு மோசமான இந்த துறையில் நம்ம எப்படி நான் இங்கேருந்து குப்பை கொட்ட போகிறோம், இது நமக்கு சரி வராது, கொலகாரனாக தான் ஆகணும் போல இருக்கு, சரி வராதுன்னு முடிவு பண்ணிட்டு. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். இந்த வேலையெல்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்னென்னா, தூண்டில் ஆஃபீஸில் தான் என்னோட உலகம் விரிஞ்சுது. தூண்டில் ஆஃபீஸில் தான் சுபவீர பாண்டியனை நான் சந்திக்கிறேன், எனக்கு அந்த அறிமுகம் கிடைக்குது. தூண்டில் ஆஃபீஸில் தான் இளவேணியில் நான் சந்திக்கிறேன். தூண்டில் ஆஃபீஸில் தான் இயக்குனர் அருள்மொழியை நான் சந்திக்கிறேன். தூண்டில் ஆஃபீஸில் தான் மேத்தாவை சந்திக்கிறேன். எல்லாரும் முக்கியமான ஆட்கள் எல்லாரையும், ஜீவபாரதி அண்ணன் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஜீவபாரதி சந்திக்கும் போது தூண்டிலோட மேனேஜராக இருந்த ஒரு பேர் சேவியர். அந்த சேவியர் லவ் பண்ண ஒரு பொண்ணு தான் பாரதி கண்ணம்மா, அக்கா கவிஞர் பாரதி கண்ணம்மா. அவங்க லயலா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அக்கா அங்கே வருவாங்க. அக்காவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சி போச்சு நான் பேசுறது, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறது எல்லாமே. அப்போ ஒரு நாள் நான் இப்போ இங்கே தான்ப்பா இருந்தேன், என்ன தான்ப்பா யாருப்பான்னு கேட்கும்போது, அக்கா நான் ஆக்சுவலாக சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஒரு வேலையை விட்டு வந்துட்டேன். ஏன்னா அது நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்காங்க, பெரிய பேராசிரியராக இருக்காங்க. அக்கா கேட்கும்போது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அப்படின்ன உடனே அக்கா சொன்னாங்க, நானும் சேவியரும் தனியாக தான் தங்கியிருக்கிறோம், அங்கே இன்னொரு ரூம் இருக்குது, நீ ஆஃபீஸில் தங்க வேணாம், நீ எங்களோட தங்கிக்க அப்படின்ட்டாங்க. தே ஆர் லிவிங் டுகெதர். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க லிவிங் டுகெதராக இருக்காங்க. அப்போ அக்கா சொல்கிறாங்க, சேவியரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, இந்த தம்பி நல்ல தம்பியாக இருக்கான், அவன் இங்கே ஆஃபீஸில் கிடந்து எதுக்கு இது பண்ணான், அங்கே ஒரு ஆஃபீஸில் பெரிய ரூம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே படுத்து கிடக்க வேண்டியதான். அதுன்னு சொன்னால் நம்ம ரூம் ஒன்று சும்மா தானே இருக்குது, அதில் அவன் தங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ சாயந்தர நேரங்களில் அக்கா வெளியிலலாம் போகும்போது என்னை கூப்பிட்டு போவாங்க. அப்படி ஒரு தடவை அவங்க ஒரு நாள் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சேவியர், நான், உமாச்சந்திரன் எல்லாரும் போகிறோம். போனால் அங்கே ஜீவபாரதி அப்படின்னு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜீவபாரதி யாருன்னு கேட்டிங்கன்னா, மணிவண்ணன் இருக்கார்ல, அவரோட அசோசியேட் டைரக்டர். இப்போ ஏன் இவங்க போயிருக்காங்கன்னா, ஜீவபாரதி ஒரு கதை சொல்கிறதுக்காக கொஞ்சம் பேர் நண்பர்கள் எல்லாம் பீச்சுக்கு கூப்பிட்டுருக்காரு. இப்போ நமக்குள்ள சினிமா இருக்குன்னு பாரதி கண்ணம்மாக்காவுக்கு மட்டும் சினிமானா ஆசைக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அங்கே போய் உட்காந்தோடனே இப்போ ஜீவபாரதி கிட்ட தான் முதன்னு ஒரு சினிமா ஸ்கிரிப்ட், அதாவது இந்த கட் பண்ணா அப்படிங்கிற வார்த்தையே என்னை மயக்குது. அப்படியே அங்கேருந்து நடந்து வர்றான், அப்படியே கட் பண்ணா அவன் அப்படி திரும்பி பார்த்தான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் கவிஞர் வேறையா, நடுவில் ஒரு பாட்டு பாடுறாரு, இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல. அது ஒரு டெய்லரை பற்றின, ஒரு கம்யூனிஸ்ட் டெய்லரை பற்றின கதை. அதில் சொல்லி என்றாவது ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு வேற பாடுறாரு. எனக்கு சினிமாவுக்குள்ள வந்துட்டோம்டா அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதெல்லாம் நடந்தது அந்த தூண்டில் ஆஃபீஸில் தான். புரியுதுங்களா? ஆஃபீஸ் மூலமா எப்படி யார்கிட்ட போய் சேர்ந்தீங்க, எப்படி? ஆமாம், அப்போ என்ன செஞ்சாருன்னா, அருண்மொழி டைரக்டர் அருண்மொழி, அதாவது ஏர்முனை இதெல்லாம் படம் எடுத்த ஒருத்தர். அவர் ஒரு நாள் நான் அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு மேலே கொண்டு போய் வச்சுட்டு ஒடியாந்துட்டு இருந்தேன்னா, அவர் கூட உட்கார்ந்தவர் உமாச்சந்திரன் கேட்குற, யார் அந்த பையன்? அவன் ஆஃபீஸ் பாய், நல்லா இருக்கானே, ஹீரோ மாதிரி இருக்கான், அவனை கூப்பிடுங்க அப்படின்னோடனே நான் ஏந்து உள்ளே போனேன். தம்பி நடிப்பியா நீ, இது யாருன்னு தெரியுதான்னு கேட்டார் உமாச்சந்திரன். எனக்கு தெரியாது சார். இவர் தான் என் டைரக்டர் அருண்மொழி. உடனே ஐயா சார் வணக்கம் சார் அப்படின்னு. நடிக்கிறியா அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னு. அவரை பார்த்தேன் உமாச்சந்திரனை, என்ன வேலை போயிட போகுது. உமாச்சந்திரன் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நடிக்க விருப்பம்னா சொல்லுங்கள், நம்ம டைரக்டர் தான் அப்படின்னாரு. இல்லை சார் நடிக்க விருப்பம் இல்லை சார், டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னேன். உடனே அப்படியா, நல்ல விஷயமாச்சே, நல்லா இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன செஞ்சார், நீங்கள் என்னை பாருங்க, அவருடைய ஒய்ஃப் ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் வேலை பார்த்தாங்க,
நீங்க நாளைக்கு 5 மணிக்கு ரஷ்யன் கல்ச்சர் நாடகம் சென்டர் இருக்கு. ரஷ்யன் கல்ச்சர் சென்டர்ல ஒரு படம் இருக்கு, ஓ அக்ர குரசோவா படம் இருக்கு, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருங்க உமா, நாளைக்கு அனுப்பிச்சு விடுங்க அந்த பையனை டைரக்ட் பண்ணுங்கிறான். பார்க்குறேன். இப்போ நான் இது வரைக்கும் அகிர குரசோவா படம் பார்த்ததே இல்லை. முதல் தடவை இவர் வந்து ரஷ்யன் கல்ச்சர் சென்டர். அப்போ அங்க ஒரிசால படம் போடும்போது இந்த மாதிரி படங்கள் இந்திய படங்கள் தான் போடுவாங்க, இந்தி படங்கள் தான் போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? சத்யஜித் ரேயோட படங்களா? எல்லா படங்களும் சாருலதா அது இது எல்லா படங்களும் பார்த்திருக்கேன், பீமல் ராய் படங்கள் பார்த்திருக்கேன், நிறைய பங்காளி மூவிஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் இந்திய மூவிஸ். இப்பதான் இங்க பாக்குறீங்க. இப்பதான் வந்து ஒரு ஜப்பான் மூவி அகிர குரசோவா படம் நான் பார்க்க போறேன். இப்போ வந்து உமாச்சந்திரன் அவர் நேரடியா சொல்லிட்டாரு, நான் போனேன். போயிட்டு டேரக்ட் நேரம் அங்கே ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அங்கதான் வந்து நான் வந்து தீஸ்மாஸ், அதுக்கப்புறம் வந்து இப்போ மலர் அமுதன், மலர்ல இருக்காரு இப்போ மலர் அமுதன், அவர் நம்ம ஐயா தாய் பத்திரிகை ஆசிரியர் வலமுரி ஜான் ஐயா, இது மாதிரி நிறைய பேர் எனக்கு அந்த ஐயா அருண்மொழி அவர்கள் மூலமா எனக்கு அறிமுகம் கிடைச்சிது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அகிர குரசோவா படம் பார்த்த உடனே நம்ம இப்படி ஒரு படம் எடுக்கிறோம், இப்படி ஒரு படத்தை நம்ம எடுத்து ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. இப்போ உமாச்சந்திரன் நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு என்னை சினிமாவுக்கு அனுப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் நினைச்சது தப்பு, வேலையை விட்டு விரட்டி விட்டுருவாருன்னு நினைச்சேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, அருண்மொழியே உன்னை பார்த்துட்டு நடிகன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நீ சினிமாவுக்கு ஃபிட்டான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளெல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பையனுக்கு யாராவது டைரக்டர் வந்தால் வாய்ப்பு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தூண்டில் ஆஃபீஸில் தான் வந்து சைதை மணின்னு அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவர் அப்போல்லாம் வந்து ஃபோட்டோலாம் வச்சு கட் பண்ணி தானே லே அவுட் பண்ணி வரும். அதில் தான் நக்கீரன் கோபாலன் வந்து ஒரு லே அவுட் ஆர்டிஸ்ட். அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறவர் சைதை மணி. அங்கே இந்த பத்திரிகையாளர்கள் பூரா வருவாங்க, பட்டூர் செல்வம், நக்கீரன் கோபாலு, இந்த மாதிரி எல்லாருமே அந்த சைதைமணி அலுவலகத்துக்கு வருவாங்க. இப்படி ஒரு ஒரு உலகம் கொஞ்சம் அப்படியே விரிஞ்சுது. விரிஞ்சு தொடர்புகள் எல்லாம் ஏற்பட்டு அப்படி இப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் ரமணியன் அப்படின்னு ஒருத்தர், அவங்க வந்து ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் அதாவது வாழும் தமிழ் உலகம் அப்படின்னு ஒரு பத்திரிகை. லீ மெரிடியன் ஹோட்டல் இருக்குல்ல, அதோட ஓனர் பழனிசாமி ஏதோ பேரு. அவங்க வந்து அமெரிக்கா இங்கே பிரிண்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பணும் அந்த பத்திரிகையை. அந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து மதிப்புக்குரிய ரமணியன். அதை வந்து ஒரு விளம்பரமா பார்த்தேன். நான் பார்க்குற அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 8 மணியை போல பார்க்குறேன். அன்னைக்கு கடைசி நாள், ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டருக்கு விண்ணப்பிக்கணும். அது கடைசி நாள். அது என்னடா பண்றது, இன்னைக்கு இதுக்கப்புறமா நம்ம விண்ணப்பிச்ச முடியாதே, போக முடியாது, இந்த வேலை கிடைக்குது, ஒரு அட்ராக்டிவான சம்பளம் வேற போட்டிருந்தாங்க, இந்த வேலைக்கு எப்படியாவது நம்ம போயிடணும் அப்படின்ட்டு அந்த கம்பெனி அதில் போட்டிருந்த முகவரிக்கு ஒரு டெலகிராம் கொடுத்தேன். இந்த மாதிரி நான் வந்து என்னோட பேர் இதெல்லாம் போட்டு ஒரு டெலகிராம் கொடுத்தேன். கொடுத்த உடனே அந்த கம்பெனிலேருந்து ஒரு கார்டு வந்துச்சு. ஒரு கார்டு அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி நீ இன்டர்வியூக்கு வாங்கன்னு. சரின்ட்டு நான் வந்து இன்டர்வியூக்கு போனேன் எல்டாம்ஸ் ரோட்டில். போன உடனே அவர் வயசானவர், அவர் ரமணியன் ஒரு எழுத்தாளர். அவர் என்னை பார்த்த உடனே விழுந்து சிரிச்சார். ஏங்க வாய்ப்பு இது வேலைக்கு அப்ளிகேஷன் டெலகிராம், உன்னை நாங்கள் கூப்பிட்டதுக்கு காரணமே அந்த டெலகிராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிஸ்டன்ட் எடிட்டராக சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்தோடனே நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி நீங்கள் இங்கே தூண்டில்ல எழுதவும் செஞ்சீங்களா? தூண்டில்ல நிறைய எழுதினேன், அனுபவம் எழுத்தாளர் அனுபவம்லாம் இருக்கு. இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய டிராவல் இருக்கு. அப்படியே தூண்டில்ல இருக்கும்போது என்னாச்சு, அருள்மொழி என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் நீ தூண்டில்ல இருக்காதுன்னு சொல்லி என்னை வெளில கூட்டிட்டு வந்துட்டாரு. அருண்மொழி வெளியில கூட்டிட்டு வந்துட்டாரு ஒழிய, எனக்கு நான் சர்வவைல்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது டைரக்டருக்கு வந்து அதெல்லாம் பெருசா அவர் கண்டுக்கல. அதை அப்ப நான் என்ன பண்றேன், தூண்டில்ல இருந்து தங்கிக்கலாம். தூண்டில்ல அவங்க என்னை கழட்டி விட்டது மாதிரி ஆகி போச்சு. இப்போ நான் அதுக்கு தான் இப்போ இந்த வேலை தேடி இந்த வேலைக்கு போயிருக்கேன். இப்போ போயிருக்கும் போது அங்கே வந்து என்னாச்சு, ஒருத்தர் வருவார் ரமணியன்ட்ட, ஒரு சின்ன பையமாக தான் இருப்பார். அவர் வருவார், ரமணியனை வந்தோன்னா அவர் போயிடுவார், வந்துடுவார், இப்படி இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நான் வந்து அந்த வாழும் தமிழ் உலகத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கேன். எழுதின உடனே ஒருத்தர் வந்தவர், நேற்று வாழும் புத்தகத்தை உங்கள் இதில் நேற்று படித்தேன் சார், ஒரு கதை ஒன்று நல்லா இருந்துச்சு, அது யார் எழுதுனது அது அப்படின்னு கேட்ட உடனே, இதான் நம்ம சப்எடிட்டு தான் நம்ம பையன் அப்படின்ட்டு பெல் அடித்தார். போன உடனே மீட் மிஸ்டர் வசந்த்
இவர் வந்து பாலச்சந்தரோட அசோசியேட் டைரக்டரு, அடுத்து படம் பண்ண போறாரு. அவர் உங்க கதையை படிச்சுட்டு பாராட்டுறார். இவர் வந்து கொஞ்சம் பிராமின் யாரு ரமணியன் பாராட்டுறார். நீங்க என்ன சொல்லுங்க, இந்த தம்பி தான் நேரா சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அவர் உடனே நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு இந்த கதை. அந்த கதை அந்த எண்ட் ட்விஸ்ட் பாருங்க, ஜெயகாந்த் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. சொன்ன உடனே இவர் சொன்னா எதுவுமே என் காதுல விழுவல. பாலச்சந்தர் அசோசியேட், இவனை எப்படியாவது இவன் படம் வேற பண்ண போறானா உள்ள நுழைஞ்சிரும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. இப்போ போனதுக்கு அப்புறம் இப்போ அவங்க 2 பேரும் டிஸ்கஷனுக்கு வெளில போயிட்டாங்க. இப்போ ரமணியன்ட்ட மெல்ல ஓப்பன் பண்ணி, சார் நான் அந்த மாதிரி நேவல்லாம் இருந்தேன் சார், இந்த மாதிரி வந்தேன், நான் சினிமாவுக்கு தான் சார் வந்தேன், சார்ட்ட சொல்லி என்னை இப்போ சேர்த்து விட்டுருங்க சார் அப்படின்னு. இப்போ ரமணியன் சார், சரி நாளைக்கு காலைல வசந்த் வீட்டுக்கு வருவாப்புல, நீங்கள் அங்கே வாங்க சொல்லி சேர்த்து விட்றேன் அப்படின்ட்டு. சரி போனால் வசந்த் அங்கே அவங்க சொன்ன மாதிரியே அவர் வீட்டில் இருந்தார். நான் போய் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் 2 பேரும் பேசிட்டு வெளில வந்து, வசந்த் இவன் சினிமாவுக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ணுங்கிறான், கேளடி கண்மணி, இந்த நம்ம படத்தில் என் தம்பி அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலாமா அப்படின்னோடனே சார் இப்படி பார்த்தாரு. நடிக்கிறதுனா சொல்லு, ஒரு சீன் தர்றேன், நடி, அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் இருக்காங்கப்பா ஆல்ரெடி, நீ வேணா என் ஆஃபீஸுக்கு வா, அங்கே ஒரு 7-8 பேர் உட்காந்துருப்பாங்க, எவனையா ஒருத்தனை ஒன்னால முடிஞ்ச ஒரு நோஞ்சானா பார்த்து அடிச்சு தூக்கி வெளில வீசிட்டு அந்த சீட்டில் வேணா நீ வந்து உட்காந்துக்க, ஓகேயா அப்படின்ட்டாரு. என்னடா அது இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நீ சினிமாவுக்கு தான் ட்ரை பண்ணுற அப்படின்னா உனக்கு வாழும் தமிழகம் எப்போ வேணாலும் என்னை விரட்டி விட்ருவாங்க முதல்ல, அதனால் உனக்கு அது சரி வராது. நான் வந்து உன்னை ஒரு ஆள்கிட்ட அனுப்புகிறேன், பெரிய ஜாம்பவான்ட்ட, அவர் பேர் வந்து பாலியோ, அவர் குமுதத்தில் இருக்கார், நீ போய் நான் சொல்லிடுறேன், நீ போய் அவர் பாரு, குமுதத்தில் போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா அங்கே இருந்து நீ உன் லைஃப்பை நீ ஸ்டடி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பாலியோ கிட்ட அனுப்புகிறாரு. என்ன பாலிவுட் சார் வந்து ஒரு வயசான ஒருத்தர், குமுதத்தில் இருந்தவர். அவர் பாலிவுட் நான் போறேன், போன உடனே அவரு தான் வந்து பாலிவுட் சார்ட்ட போறேன், போன உடனே எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்டார். அவர் வீட்டுக்கு போறேன், போன உடனே எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டாரு. ஐயா நான் தஞ்சாவூர் அப்படின்னு. தஞ்சாவூரா அப்படின்னு டம்மாலுக்கு உள்ள திரும்பி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாரு. டேய் இங்க பாரு இந்த பொடியன், இவன் தஞ்சாவூர், உங்க ஊர் தானே, தஞ்சாவூர்காரன், நீ பண்ணு, நான் இருக்கிறனோ இல்லையோ இவன் எப்பெல்லாம் வரானோ அவனுக்கு அப்போ ஒரு ஃபில்டர் காப்பி கூட அவனுக்கு ஒரு ஃபில்டர் காப்பி உறுதி ஆயிடுச்சு. சொன்னாரு இந்த மாதிரி ரமணியனை பற்றி உன்னை பற்றி சொன்னார்ப்பா, ரொம்ப பில்லியன், நல்ல ஷார்ட் ஸ்டோரிலாம் நல்லா எழுதுவியாமே. ஆமாங்க எழுதுவீங்க. அப்போ குமுதத்தில் வேண்டாம், இப்போ குமுதத்தில் பொன்மணம்னு ஒரு பத்திரிகை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதில் நீ ஜாயின் பண்ணிக்க, அதில் நீ ஒர்க் பண்ணு அப்படின்ட்டாரு. சரின்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தம்பி. குமுதத்தில் ஒரு பொன்மணத்தில் ஒரு 5-6 ஷார்ட் ஸ்டோரிலாம் எழுதினேன். என் கதையெல்லாம் படித்து பார்த்துட்டு கரெக்ஷன்லாம் பண்ணுவார். ஆனால் நல்லா இருக்குடா அவன் தாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு பாலியோ சார் வந்து சொன்னார் ஆஃபீஸில், சாயந்தரம் வீட்டுக்கு வா அப்படின்னு. சரி ஏதோ வேலை சொல்லுவார் போல இருக்கு. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோன்னே, ஏன்டா ராஸ்கல் நீ எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு திடீர்னு ஆயிடுச்சு. ஐயா சார் சொல்லுங்க சார்ன்னு. பத்திரிக்கை அப்படின்னு சொன்னா சும்மா நீங்க அங்கேருந்து வருவீங்க சினிமாவுக்கு, சும்மா வந்து பத்திரிகையை வந்து நீ இது பண்ணிட்டு போவீங்க. ஒருத்தன் என்ன கஷ்டப்பட்டு எவ்வளவு அது பண்ணி இங்க வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியன் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கா, நீ எல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பிய ராஸ்கல், இனிமே இந்த குமுதம் பக்கம் கூட வரக்கூடாது நீ. என்னாச்சு, சினிமாக்காரன் யாரோ சொல்லி விட்டாங்க. அதே டைம்ல பிரியா கல்யாணராமன், சந்துரு இறந்துட்டாரு. நானும் சந்திரும் ஒரே டைம்ல தான் போறோம், அதே ரமணியன் மூலமா தான் போறோம். சந்துரு எதுவும் சொல்லி விட்டாப்லையா இல்ல யாரு சொன்னாலும் எனக்கு தெரியாது, இவருக்கு தெரிஞ்சு போச்சு சினிமாவுக்கு முயற்சி பண்றான், சினிமாவுக்கு வேலை கிடைச்சதுன்னா போயிடுவான் இவன் அப்படின்னு. கண்ணாபுரம் திட்டி என்னை அனுப்பிச்சிட்டாரு. நான் அங்கே இருந்து நடந்து ரமணியன் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தா ரமணியன் உட்காந்துச்சு, வாங்கோ வாங்கோ, என்ன பாலியோ கண்டுபிடிச்சிட்டாரா, பாலியோ விரட்டி விட்டாரா அப்படின்னு குதூகலமா இருக்காரு. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. நான் தான் போகும்போதே சொன்னேன்ல உங்களுக்கு, சின்ன நான் சொல்லவே இல்லைங்க சார், அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னே எனக்கு தெரியல சார் அப்படின்னு. சரி எப்படியோ தெரிஞ்சு போச்சு, நல்லது கொடுங்க. நம்ம வசந்த் படம் ஆரம்பிச்சிட்டாப்ல, வசந்துக்கு நான் வந்து கதை திரைக்கதை வசனம் உதவி ரமணியன் நான் தான், எனக்கு உதவியே நீங்க இருங்க அப்படின்னு. இப்படிதான் தம்பி சினிமாக்குள்ள வந்தீங்க. வசந்த் சாரோட முதல் படம் கேரடி கண்மணி, சூப்பர் டூப்பர் ஹிட். நீங்க இங்க வேலை வெட்டி இல்லாம இங்க நாயா பையா அலையிறதெல்லாம் ஊருக்கு தெரியுமா? ஊர்ல யார் இருக்கா, அம்மா அப்பா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் நான் பணம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கட்டாயம். நடுவில் எங்க அப்பா வந்து தூண்டில இருக்கும்போது வந்து பார்த்துட்டாரு.
வந்து பார்த்தாரு. அப்படியே இப்படியே கேள்விப்பட்டு அப்படி இப்படியே பிடிச்சி கிடிச்சு வந்து தூண்டிலுக்கு வந்துட்டார். வந்தோடனே எங்கள் அப்பா வந்து என்னை பார்த்து எதுவுமே கேட்கல. ஏன்ப்பா வேலையை விட்டு வந்ததெல்லாம் கேட்கல. 2 தோள்லையும் கையை வச்சு இப்படி பண்ணார். உன் வயசுலலாம் நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமாப்பா? அப்பா ரொம்ப நல்லா ஜைஜாண்டிக்காக இருப்பார். என்ன இப்படி இருக்கிற, உடம்பு என்ன இப்படி போயிடுச்சு, ஒரு ஒரு மிலிட்ரியில் இருந்த பையன் மாதிரியா இருக்கிற நீ, நம்ம இங்கே வந்து ஆஃபீஸ் பையன் செத்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் நேவி ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸர் மாதிரியா ஒரு மிலிட்ரி மேன் மாதிரியா இருக்க நீ, ஏன் இப்படி இருக்கப்பா அப்படின்ட்டு கண்ணு கலங்கிட்டாரு. இல்லைப்பா நல்லா தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. உங்களுக்கு என்ன தெரியுமா இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு 2 அத்தை வீடு சென்னையில் தான் இருக்கு. அங்கே போகல நீங்கள்? எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு. சின்ன பிள்ளையில வருவோம் போவோம். ஒரு அத்தை வந்து இஸ்லாமியரை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க, ருக்கத்தை. அவங்க வந்து பாலாவகத்தில் அவங்க சொந்த வீடு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கோடை லீவுக்கு அப்பா கொண்டாந்து இங்கே தான் விட்டுட்டு போவார். இன்னொரு அத்தை வந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும். அப்போ எனக்கு நான் சென்னைக்கு வந்திருந்த காலகட்டத்தில் இவங்க இருக்காங்க, 2 அத்தை இருக்காங்கன்னு தெரியும். எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சிங்க 2 பேரும். ஆனால் அவங்க எங்கே இருக்கிறாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது. அப்பா வந்து பிறகு சொன்னாரா? அப்பா வந்ததுக்கு பிறகு கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு வந்தோம். இப்படி வந்துட்டு இப்படி ரமணியன் கூட கேளடி கண்மணி படம் பண்ணும்போது காலையிலேயே நான் கிளம்பி நேர இதுக்கு போயிடுவேன், கன்னிமர லைப்ரரிக்கு. அதோட பின்புறத்தில் உட்காந்துட்ருப்போம். ரமணியன் சார் வருவாங்க, நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் வசந்த் சார் வந்துடுவார். வந்த உடனே என்னை கழட்டி விட்ருவாங்க, நான் கிளம்பிடுவேன். இது போல் அந்த ஒரு ரமணியன் சார் தான் எனக்கு வந்து ஒரு மானசீக குரு. உண்மையாக வந்து ஒரு ஞான தந்தைன்னா அவர் தான் எனக்கு வந்து சினிமானா என்ன, சினிமாவுக்கு எப்படி சீன் பண்ணணும், சினிமாவுக்கு எப்படி கதை எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது அவர் தான். கன்னிமர லைப்ரரியில இருந்து 3 கார்டு வாங்கி கொடுத்தாரு. அந்த 3 கார்டுக்கும் நான் 3 புத்தகம் எடுக்கணும். அந்த புத்தகத்தை என்ன புத்தகம் எடுத்து நான் படிக்கிறேன், பெரும்பாலும் கதை புத்தகம், நாவல், சிறுகதை தான் எடுக்கணும். நான் என்ன படித்தேன்னு அவர் வீட்டில் வந்து ஒரு நோட்டு வச்சுருந்தார். அந்த நோட்டில் போய் நான் எழுதுவேன் சாயந்தரம். அதுதான் என்னை வந்து சினிமாவுக்கு பக்குவப்படுத்துச்சு. அந்த தொடர்ந்த வாசிப்பு இருக்குல்ல, அது வந்து அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து ஜெயகாந்தன், பத்மநாபன், ஆதவன், இந்த மாதிரி பெரிய பெரிய தமிழில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிக்க வீர ராஜேந்திரன் மொழிபெயர்ப்பு நாவல்கள், கன்னட மொழிபெயர்ப்பு, இந்த மாதிரி நூல்களெல்லாம் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரமணியன் மூலமாக அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு. எப்போதான் வந்து அதுக்கப்புறம் 2வது படம் நீ பாதி நான் பாதி டைரக்டர் பண்ணும்போது என்ன அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிட்டார். நான் அதில் அந்த படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். எத்தனை படங்கள்? ஒரே படம் தான் அசிஸ்டண்ட். அதுக்கு நடுவில் நீ பாதி என்பது ரிலீஸ் ஆன உடனே நினைக்காத நாள்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுலேயும் நான் அசிஸ்டண்டாக இருந்தேன். ஆனால் அந்த படம் பாதி ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை டைரக்டருக்கு கமிட் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் அண்ணாமலை டிஸ்கஷனு, அண்ணாமலை இதுக்காக பாலச்சந்தர் கம்பெனி, நீ பாதி நான் பாதி பாலச்சந்தர் கம்பெனி தான். நாங்கள் ஃபுல்லாக அங்கே கம்பெனிலேருந்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். நடுவில் வந்து என்னாச்சுன்னா ஷூட்டிங் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த படம் டைரக்டர் வசந்த் சார் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். ரஜினிகாந்த் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ட்டு. நாங்கள்லாம் டைரக்டர் அதை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் விரும்பினோம். டைரக்டர் முடியாதுன்ட்டு அதை பாலச்சந்தர்கிட்ட சொல்லிட்டு வெளியேறிட்டார். வெளியேறினோட தான் சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தை பண்ணார். அப்போ வெளியேறின போது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் டைரக்டர் சசி, இந்த மாதிரி வசந்த் சார் கூட இருந்தவங்க எல்லாருமே நாங்கள் ஒட்டமாக வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை விஜயோட படம், அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ப்ரமோஷன் ஆகிறீங்க. நான் ஒர்க் பண்ணேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை முடிஞ்ச உடனேயே டைரக்டர் 1995லேயே நான் வந்து டைரக்டர் ஆகிட்டேன். எப்படி கதை சொன்னீங்க? அது ஒரு பெரிய கதைன்னு வைங்களேன். என்னென்னா முதல் திரைப்படம் வந்து என்னென்னா, நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நடுவில் வந்து அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்த உடனே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. இந்த சினிமா வாழ்க்கையில் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்திலே மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்காத சொந்த அந்த மாதிரி திருமணம் நடந்துருச்சு. நடந்த உடனே இப்போ நான் ஒய்ஃபு வந்து ஊரில் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு தான் இப்போ நான் இங்கே சினிமா முயற்சியில் இருந்துகிட்டு இருக்கிறேன். இந்த டைமில் வந்து பையன் பிறந்துட்டான். பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருந்திருக்கு. விவசாய குடும்பங்கிறதுனால ஊரில் ஒன்றும் பெரிய பொருளாதாரம் தேவை இருக்காதுல்ல உங்களுக்கு. வயல்லையே நம்ம எல்லாமே கிடைக்கும். ஒரு சில இந்த செய்வனை தான் போட்டு உயிரெடுக்கும். அவன் வீட்டில் காது குத்து, இவன் வீட்டில் கல்யாணம்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்ன ஆகி போச்சு, எங்கள் அம்மாவுக்கு, அம்மா தான் இப்போ குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. ஒரு 1 லட்ச ரூபா பணம்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அம்மா வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பணம் வேணும்ப்பா அப்படின்ட்டு. இப்போ நான் சரி புரட்டி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். அது எதுக்குங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால் இதை கொடுத்து தான் ஆகணுங்கிறது மாதிரி ஒரு நிலைமை. சரி நம்மகிட்ட இருக்கிற கதையில் ஒரு கதையை நம்ம வித்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணும்போது அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேஎஸ் ரவிக்குமாருக்கு அடுத்த படத்துக்கு கதை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்புறம் அது சம்மந்தமான ஆட்கள் எல்லாம் பிடிச்சி ரவிக்குமாருக்கு நான் கதை சொல்கிறது அப்படின்னு. இப்போ சினிமாவில் நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்குது. என் செட்டு தான் இப்போ எல்லாருமே கூட சேரன், லிங்கசாமி, ஹரி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே என்னோட செட்டாக தான் இருக்காங்க. சேரன் தான் வந்து ரவிக்குமார் சாருக்கு அசோசியேட்டாக இருக்காப்புல. சேரன் எனக்கு ரொம்ப நல்ல நெருக்கம் அந்த காலகட்டத்திலேயே. அப்போ இந்த மாதிரி களஞ்சியம் வந்து கதை வச்சுருக்கேன்னு சொல்கிறாருன்னொன்னே சேரன் என்ன பண்ணிட்டாரு, களஞ்சியமா ஐயோ நல்ல பையன், நல்லா சொல்லுவார் அவர் கதையெல்லாம், அது நல்லா பண்ணுவார், வசந்த் அசிஸ்டண்ட்டு ரொம்ப திறமையான ஆள், அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு ரவிக்குமார் சார்ட்ட சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி கதை உங்க சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு நான் ரவிக்குமார்ட்ட வாங்கி தரேன்னு சொன்னவன் வந்து அவன் ஒரு இப்போ டைரக்டராக இருக்கான். அந்த தம்பி என்னை போய் சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ ரவிக்குமார் சார் வர சொல்லிட்டாரு. வந்துட்டாருன்னா கதை ஓகேன்ட்டாருன்னா அவர் நான் நினைக்கிற தொகையை விட அதிகமாகவே கொடுப்பாங்க. கதை சொல்ல போகும்போது அந்த என்னை கூட்டிகிட்டு போகிறான்ல, அவன் என்ன சொன்னான், ஏப்பா என்னப்பா இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அவரை கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுது, நீ ஒரு பயங்கரமான கதை சொல்லின்னு எல்லாம் பில்டப் பண்ணி விட்டானுங்க டைரக்டர்கிட்ட. டைரக்டர் பயங்கர ஆர்வமாக இருக்காரு, நீ பாட்டில் எதையாவது போய் சொதப்பி விட்டுற போகிற, முதல்ல எனக்கு கதையை சொல்லு. யார் கேட்கா? கூட்டிட்டு போற ஒருத்தர், அவங்க குரூப்ல இருக்கிற கூட்டிட்டு போற ஒரு ஆளு கேட்குறாப்புல. சரின்ட்டு வந்து ஒரு பேக்கரி கிட்ட நின்று அவங்ககிட்ட இந்த கதையை சொல்றேன். எந்த கதை? பூமணி கதை தான். அந்த கதையை நான் சொல்றேன். சொன்னதான் அவன் என்ன பண்ணான், நீ என்ன நம்ப டம்மான்னு என் காலை பிடிச்சிட்டான், இந்த கதையை சொல்லாத, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு, இவ்வளோ நான் நாளைக்கு ஈவினிங்குள்ள உனக்கு பணம் தர்றேன், நீ உள்ள போய் ஏதாவது சொதப்பிட்டு வா, இதுதான் என் முதல் படம், சொல்லாதட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்றதே எனக்கு தெரியல. டேய் நான் பயங்கரமான பிரச்சனையில இருக்கேன்டா, எனக்கு பணம் வேணும், நீ தயவுசெய்து வேற ஏதாவது சொல்லிட்டு வா, இந்த கதையை சொல்லாதேன்டா. சரின்ட்டு இவனை நம்பி நான் உள்ள போய் அங்கே போய் சொதப்பல வேற எதையும் சொல்லிட்டு வந்துட்டேன். சேரன் என் சட்டையை பிடிச்சி அடிக்காததான் குறை. டேய் இப்போ நீ வச்சுட்டு வந்த வேட்டு உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன், ஏன் நேரத்தை காலி பண்ணிட்டேன், உன்னை பற்றி நான் அவ்வளவு டெவலப் பண்ணி வச்சுருந்தேன், இப்படி ஒரு சொதப்பிட்டு வந்துட்டியே, களஞ்சியம் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணேன் அப்படி இப்படின்னு சேரன் வெளில வந்து சத்தம் போடுறாப்புல. நான் என்ன சொல்ல முடியும், இவன் மூஞ்சியை பார்க்குறேன்னா. சரின்ட்டு வந்தாச்சு, இவன் நாளைக்குள்ள நான் பணம் கொடுக்குறேன்ல சொல்லியிருக்கான், இவனை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், இவன் அப்ஸ்கண்ட் ஆகிட்டான். ஐயோ, இவன் பணமே கொடுக்கல. உங்களை அவர் வந்து அங்கே கதை சொல்லி ஓகே பண்ணுறக்கூடாதுங்கிற மாதிரி இது பண்ணிட்டாப்லே. இந்த கதையை அவனுக்கு பிடிச்சி போச்சு, இந்த கதையை நம்ம முதல் படமாக பண்ணோம்னா வெற்றி அடைஞ்சிருவோம், அதனால எப்படியாவது பணம் புரட்ட முடியல என்னவோ தெரியல, அவன் கண்ணில் மாட்டலை. இப்போ திடீர்னு என்னுடைய ரூம்மேட்டு சாப்ளின் பாலுன்னு நடிகர், அவன் ஒரு நாள் ஒரு 8 மணி இருக்கும் அலை அடிச்சுட்டு ரூமுக்கு வந்தான். சார் என்ன நீங்கள் இன்னாருக்கு வந்து கதை சொன்னீங்களா, நீங்கள் அன்றைக்கி உட்காந்து எழுதி ஒரு கதை பண்ணீங்களா, அது சொன்னீங்களான்னு கேட்டான். ஆமாண்ணே. அவன் அதே கதையை நான் படம் பண்ண போகிறேன், புதுசாக கதை எழுதியிருக்கேன்னு என்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப மனம் உடைஞ்சு போச்சு. என்னடா அது அப்படின்ட்டு சரின்ட்டு நேராக போய் ஒரு சரத்குமார்கிட்ட, நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் சிங்காரவேலன் இப்போவும் இருக்கார், பிஆர்ஓ, அவர்கிட்ட இருந்தார். அவர் திருவாரூருக்காரரு, அதனால் ஒருங்கிணைஞ்ச தஞ்சை மாவட்டங்கிற முறையில் எனக்கு அவர் நல்ல பழக்கம். அவர்கிட்ட நேராக போயிட்டு, அண்ணே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே, என்கிட்ட ஒரு கதை இருக்குது, இந்த கதையை யாராவது நல்ல டைரக்டர்கிட்ட, நான் குறி வச்சு போகிறது வந்து இந்த மாதிரி கதை வாங்கி பண்ணுற டைரக்டர் யாருன்னு குறி வச்சு நான் போய் அவர்கிட்ட ஒரு கான்டாக்ட் கொடுங்கண்ணே. பிஆர்ஓவாக இருக்கார் சரத்குமார், அப்போ பீக்கில் இருக்கும்போது அவருக்கு பிஆர்ஓவாக இருக்கார், விஜயகாந்த் சாருக்கும் அவர் தான் பிஆர்ஓவாக இருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார், உள்ளே போய் ஒரு லெட்ரு, ஒரு பிரபலமான ஒரு ஸ்டார் டைரக்டர், ஸ்டாருங்களெல்லாம் வச்சு சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு படம் பண்ண ஒரு ஸ்டார் டைரக்டருக்கு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதி இந்த மாதிரி வர்ற பையன், அவருக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, அவர்கிட்ட ஒரு சிறந்த கதையெல்லாம் அவர் கேட்கவே இல்லை, சிறந்த கதை இருக்குது, அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் பணம் கொடுத்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் போய் பார்த்து இந்த லெட்டரை கொடுங்கன்ட்டார். நான் நேராக வீட்டுக்கு போகிறேன்.
அவர் வீட்டில் போய் அந்த பிரபலமான இயக்குனர்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தேன். அவர் வாங்கி படிச்சுட்டு, வாயா கதை நல்ல கதை வச்சுருக்கியா, நல்ல கதை வச்சுருக்கீங்க, இந்த பாரு நீங்கள் நேரத்தெல்லாம் வீணடிக்கக்கூடாது, சும்மா உட்காந்து வளவளலாம் கதை சொல்லக்கூடாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் கதை சொல்லு, இப்படி உட்காருன்னு சொல்லி இந்த கால் தூக்கி இப்படி வைப்பாங்கல்ல, ஒரு கயர் மாதிரி பின்னி இருக்கும், அதை தள்ளி விட்டார் அப்படி. அதில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி கதை சொன்னேன். சொன்ன உடனே, ஏய் பிரமாதமாக இருக்கியா, இப்படி உட்காரியா மாறுது. ஆமாம் அப்படின்ட்டு இப்படி உட்கார வச்சுட்டு மனைவியை கூப்பிட்டு, எங்கள் 2 பேருக்கும் 2 ஜூஸ், ஏதாவது நல்ல ஜூஸ் கொடுமா அப்படின்ட்டு நான் வாங்கி குடிச்சிட்டு, அப்புறம் சில டவுட்ஸ்லாம் கேட்டார், அதில் நான் சொல்லி எல்லாம் பண்ணேன். பண்ணிவிட்டு எவ்வளோ இந்த பணம் இவ்வளோ தானே வேணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து வாங்கிக்கலாம், உனக்கு வாங்கிக்கலாம், நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கேருந்து போனேன். போய் கதவை திறந்துட்டு போகும்போது, தம்பி அப்படின்னாரு. இதே மாதிரி என்கிட்ட உல்ட்டா வெர்ஷனாக ஒரு கதை இருக்குது, அதான் நான் படம் பண்ணும்போது உன் கதைன்னு நினச்சிடாத அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சா, பயங்கரமாக நொந்துட்டேன். என்னடா இப்படி சொல்கிறாரு இந்த ஆள் அப்படின்ட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 15 நாள் கழித்து டெய்லி வீட்டுக்கு போகிறேன், பார்க்கவே முடியல. ஏன்னா அடுத்த நாள் வந்து பணம் வாங்கிக்கினார்ல, டெய்லி வீட்டில் போய் நிற்பேன்னா அவங்க வீட்டில் பெல் அடித்தா அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்லை சார் காலையில் 6 மணிக்கே போயிட்டாருன்னுவாங்க. அப்புறம் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், கிடைக்கல பணம். அப்போ அந்த டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட்டு, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் ஒரு நாள் இரவு என்கிட்ட வந்து உட்காந்தாரு. களஞ்சியம், நீங்கள் டைரக்டரை மீட் பண்ணியா? ஆமாம் சார். ஆமாம் மீட் பண்ணேன். நீ இப்போது நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்ன தெரியுமா? எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, எல்லாம் பரஸ்பரம் எல்லாருமே பகிர்ந்துக்குவோம். ஒரு சீன் யோசிச்சா கூட எல்லாருமே எல்லாருக்கும் சொல்லுவோம். இத்தனை படங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம், எவன் ஒரு சீனை கூட ஒருத்தன் திருடினதில்லை. அவ்வளவு நேர்மையான நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் சினிமாவில் இன்னைக்கு இருக்கிறவன். ஒரு சில பேர் தவிர எல்லாருமே டைரக்டர் ஆகிட்டாங்க. அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாப்புல, நீங்கள் டைரக்டர் வந்து பார்த்தியாங்க? ஆமாம். கதை அன்னைக்கு சொன்னீங்க, ஒரு கதை சொன்னீங்க, உங்க அடிச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும், அவன்லாம் திருட்டு போயணும் உனக்கு தெரியாத, நீ சொன்ன கதையை அப்படியே அம்மாவை அப்பாவாக்கி அப்பாவை அம்மாவாக்கி சொல்லி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டுருக்குடா, இன்னும் 2 வாரத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னாரு ஹீரோ அப்படின்னு எனக்கு சொல்கிறான். சொன்ன உடனே சினிமாவில் இந்த துரோக கதைகள் நிறைய இருக்கு. முதல் தடவையா சினிமா வேண்டான்னு முடிவு பண்ணுறேன். நம்ம வந்து ரொம்ப ஒரு நேர்மையான ஆள், நம்ம ஒரு உயரமான இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். சுத்தமாக ஒருத்தன் கதையை கேட்குறான், உனக்கு நாளைக்கு சாயந்தரம் பணம் தரங்கிறான், தரமாட்டேங்கிறான். ஒருத்தன் இன்னொருத்தன் கதையை கேட்குறான், நாளைக்கு வந்து பணம் வாங்கிடான்னா பணம் தரமாட்டேன்ட்டான். இவ்வளவு ஃப்ராடான இவ்வளவு மோசமான இந்த துறையில் நம்ம எப்படிதான் இங்கேருந்து குப்பை கொட்ட போகிறோம்? இது நமக்கு சரி வராது, கொலகாரனாக தான் ஆகணும் போல இருக்கு, இது சரி வராதுன்னு முடிவு பண்ணிட்டு, என்கிட்ட இருந்த சொத்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்திலே எப்படி பார்த்தாலும் ஒரு 500 புத்தகம் இருக்கும். காசுன்னு கிடைச்சா வாங்குறது புத்தகம் தான். அதுவும் இந்த லஸ் கார்னர், அங்கே பாலச்சந்தர் ஆஃபீஸில் வேலை பார்த்தோமா, அந்த லஸ் கார்னரில் ரோட்டில் போட்டு ஒரு தாத்தா புத்தகம் வச்சுருப்பார், அங்கே போய் அவரோட லோடாடி பண்ணி புத்தகங்களை வாங்கிட்டு வர்றது தான் வேலையை. புத்தகம் ஒரு போய் அட்டைப்பட்டி வாங்கிட்டு வந்து இந்த புத்தகங்கள்லாம் எடுத்து எல்லாத்தையும் அடுக்கிட்டு, சாப்ளின் பாலு கண்ணு கலங்குறான், துடிக்கிறான், என்ன சார் என்ன சாருங்கிறான். ஒன்றும் இல்லை பாலு, எல்லாத்தையும் அடுக்குங்கிறேன். ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணு, இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் நீ வந்து கேபிஎன் டிராவல்ஸில் போட்டு விட்டுரு தஞ்சாவூருக்கு, நான் அங்கே வாங்கிக்கிறேன், அங்கே எடுத்துக்கிறேன், நான் சினிமாவுக்கு இனிமேல் வரமாட்டேப்பா, எனக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் வராது, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் எனக்கு புதுசாக ஒரு நட்பு உருவாகிருந்துச்சு. டைரக்டர் வந்து கேலடி கண்மணி பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரமணியன் கூட நானும் போவேன். அப்படி போகும்போது ரமணியன் என்ன பண்ணுவார்னா, கீழே நில்லுங்கன்னு சொல்லிட்டு விவேக் சித்ரா ஆஃபீஸ் லஸ் கார்னரில், அது மேலே வந்து டைரக்டரை பார்க்கறதுக்கு அவர் மட்டும்தான் போவார், நான் கீழே நின்றுட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் ஒருத்தர் அப்படியே ஸ்டைலிஷாக அப்படி பிரபு மாதிரி இருப்பார், அவர் ட்ரெஸ்ஸிங்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவரும் அவரோட நண்பர் 2 பேரும் அப்படி வந்தாங்க. வந்தவுடனே நான் கீழே இருந்தேன், நின்னோடனே கேட்டார், சார் இருக்காரா அப்படின்னு. நான் ஏதோ அதுக்கு சம்மந்தப்பட்டவன் நினச்சிக்கிட்டு விவேக் சித்ரா சுந்தரம் சாரை பார்க்க வந்தேன். சார் இருக்காரான்னு கேட்டாங்க. நான் டைரக்டரை கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க மேலே போகிறாங்க, மேலே போயிட்டு ஏதோ பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்ப 2 பேரும் கீழே வந்தாங்க. வரும்போது போகும்போது, தம்பி வட்ட தம்பி அப்படின்ட்டு போனார். இதில் பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்குது, நல்லா மரியாதை பேசுகிறாரு அப்படின்ட்டு நான் அப்படியே பின்னாடி போனேன். போனோடனே அவங்க ஒரு கார் வச்சுருந்தாங்க, அந்த இடத்துக்கு போனேன். போனோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் சார் அப்படின்னேன். கேலடி கண்மணி டைரக்டர் வசந்த்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். கேலடி கண்மணி எப்படி வந்திருக்கு? நாங்கள் தான் பிஸ்னஸ் முடிச்சுட்டு போகிறோம். டிகே
திருநெல்வேலி கன்னியாகுமரி பிஸ்னஸ் முடிச்சுட்டு போகிறோம், படம் எப்படி தம்பி வந்திருக்கு அப்படின்னோடனே நான் வந்து நல்லா வந்திருக்கு சார் அப்படின்னேன். அப்படின்னோடனே எக்மோர் பக்கம் வந்தால் வாங்க, நம்ம ஆஃபீஸ் அங்கே இருக்கு, விவேகம்னு இருக்கும், அந்த 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 இடத்துக்கு வாங்க, பாருங்கள், பார்ப்போம், பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சந்திப்புலேயே கேஷுவலாக பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எக்மோருக்கு போகும்போது இங்கே ஒருத்தன் சொன்னானே விவேகம்னு இருக்குன்ட்டு அப்படின்ட்டு பார்த்தா ஒரு சின்ன இடம் வந்து விவேகம் ட்ராவல்ஸ்ன்னு போட்டு இருந்துச்சு. அங்கே போனே இவர் இருந்தார். போனோடனே அப்படி பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் அப்படி அவருக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருந்து இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு 2 பஸ்ஸு தான் போகும். ஒரு பஸ் இங்கேருந்து போகும், ஒரு பஸ் அங்கேருந்து வரும். ஆர்விஎன் ட்ராவல்ஸ்னு ஒரு கம்பெனியோட பஸ்ஸை வாங்கி இவங்க விவேகம் ட்ராவல்ஸ் அப்படின்னு மாற்றிருந்தாங்க. அப்போ அந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். கொண்டு போய் பஸ்ஸுக்கு எலுமிச்சம்பழம்லாம் வச்சுட்டு வருவாங்க. அது வரைக்கும் நான் அங்கே நின்றுட்டே இருப்பேன், பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரை. ரொம்ப பயங்கர டீசெண்டாக பேசுகிறாரு, கொள்கிறாருன்னு. அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அங்கே போவேன். இப்போ இந்த இப்போ இங்கே வர்றேன். இங்கே வந்து இந்த புத்தகம்லாம் கட்டி வச்சாச்சு, ஊருக்கு போகிறதுனால முடிவு பண்ணியாச்சுல்ல. ஆனால் மூளை என்ன சொல்லுதுன்னா, அவர் விவேகானந்தன் சார்கிட்ட போய் சொல்லிட்டு போயிடுவோம், அவர் நல்ல மனுஷன், அதே மாதிரி சினிமாலாம் சரி வராது சார். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அவங்க அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப பெரிய சூப்பர் ஹிட் தமிழ் சினிமாவில் அடித்த சின்னத்தம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க. அதனால அவங்கள்ட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்ட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி நேராக எக்மோருக்கு வந்து அவரை பார்த்து அவர் சொல்கிறீங்க சொல்கிறேன், விவரத்தெல்லாம் எதுவுமே சொல்லலை. முதலாளி நான் வந்து ஊருக்கு போகிறேன். அது எப்படி பழகிடுச்சுன்னா, அங்கே உள்ளவங்க எல்லாருமே அவரை முதலாளின்னு சின்ன பையன் தான் முதலாளின்னு. நானும் அது மாதிரி முதலாளி நான் வந்து ஊருக்கு போகிறேன் முதலாளி அப்படின்னேன். சொன்னோடனே அப்படியா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னாரு. இல்லை முதலாளி, நிரந்தரமாக ஊருக்கு போகிறேன், இனிமேல் நான் சினிமாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னோடனே அவர் கேட்டார், ஏன் தம்பி அப்படின்னு கேட்டார். கலக்குன்னு கண்ணீர் வந்துருச்சு. எல்லாம் ஃப்ராடு பசங்க முதலாளி, திருட்டு பசங்க இருக்காங்க, எனக்கு ஒத்து வராது முதலாளி, நேர்மையானவங்களாம் இங்கே இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னால் அவர் எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துட்டார். வந்துட்டு என்னாச்சுப்பா, நீ அங்கே போய் உட்காரு, நான் என்னென்னு ஒன்று கேட்குறேன், அங்கே போய் உட்காரு, கவலைப்படாத நான் இருக்கேன், நீ கவலைப்படாத உட்காரு அப்படின்னு. சரின்ட்டு நான் போய் உட்காந்துட்டேன்.